ஓம் சாந்தி. அனைவருக்கும் சத்குரு வாரத்தினுடைய நல்வாழ்த்துக்கள். 15/12/22 இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, எல்லையற்ற தந்தைக்கு கடிதம் எழுதும்போது எப்படி எழுத வேண்டும்? எல்லையற்ற தந்தைக்கு கடிதம் எழுதும் போது எப்படி எழுத வேண்டும்? இரண்டாவது கேள்வி, புதிதாக இங்கு வந்து அமர்கிறார்கள் என்றால் புதிதாக இங்கு வந்து அமர்கிறார்கள் என்றால் எதை புரிந்து கொள்ள முடியாது? எதை புரிந்து கொள்ள முடியாது? மூன்றாவது கேள்வி, சத்யுகத்தில் எப்படி இருப்பார்கள்? சத்யுகத்தில் எப்படி இருப்பார்கள்? நான்காவது, அனைவருக்கும் தனித்தனி செக்ஷன் என்று பாபா எதை குறிப்பிடுகிறார்? அனைவருக்கும் தனித்தனி செக்ஷன் என்று பாபா எதை குறிப்பிடுகிறார்? அஞ்சாவது, எந்த தேக அபிமானம் வரக்கூடாது? எந்த தேக அபிமானம் வரக்கூடாது? ஆறாவது, உலகத்தினருக்கு எந்த விஷயம் தெரியாது? உலகத்தினருக்கு எந்த விஷயம் தெரியாது? ஏழாவது, சங்கமயுக பிராமணர்கள் என்றால் யார்? சங்கமயுக பிராமணர்கள் என்றால் யார்? எட்டாவது, தந்தைக்கு யார் பிரியமானவர்கள்? தந்தைக்கு யார் பிரியமானவர்கள்? Fill up the blanks. முதலாவது, தேவதைகள் வாம மார்க்கத்தில் செல்லும் போது டேஷ் விடுகிறார்கள். தேவதைகள் வாம மார்க்கத்தில் செல்லும் போது டேஷ் விடுகிறார்கள். இரண்டாவது, டேஷ் சகஜமானது. டேஷில் உழைப்பு செய்ய வேண்டி இருக்கிறது. டேஷ் சகஜமானது. டேஷில் உழைப்பு செய்ய வேண்டி இருக்கிறது. மூன்றாவது, தத்தெடுப்பது என்றால் டேஷ். தத்தெடுப்பது என்றால் டேஷ்.
நாலாவது, சக்தி கிடைப்பதினால் டேஷ் ஆகிவிடுகிறீர்கள். சக்தி கிடைப்பதினால் டேஷ் ஆகிவிடுகிறீர்கள். அஞ்சாவது, அனைத்தையும் அர்ப்பணம் செய்கிறீர்கள் என்றால் டேஷ். அனைத்தையும் அர்ப்பணம் செய்கிறீர்கள் என்றால் டேஷ். ஆறாவது, உங்களுடைய ஸ்லோகன் டேஷ். உங்களுடைய ஸ்லோகன் டேஷ். ஏழாவது, பாபா டேஷை தான் பார்க்கிறார். பாபா டேஷை தான் பார்க்கிறார். முதல் கேள்வி, எல்லையற்ற தந்தைக்கு கடிதம் எழுதும் போது எப்படி எழுத வேண்டும்? சிவ்பாபா கேர் ஆஃப் பிரம்மா பாபா என்று எழுத வேண்டும். இரண்டாவது, புதிதாக இங்கு வந்து அமர்கிறார்கள் என்றால் எதை புரிந்து கொள்ள முடியாது? 3 தந்தையர்களை பற்றி அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. மூன்றாவது, சத்தியுகத்தில் எப்படி இருப்பார்கள்? நிறைய இருக்கு, அங்கங்க ஒன்னொன்னு இருக்கு. ஆனந்தமாக இருப்பாங்க, சுகமே சுகம், சுகமுடையவர்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் தவம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது, துக்கம் இருக்காது, அங்க சுகமா இருப்பாங்க. மோகத்தை வென்றவர்கள் இல்ல, மோகத்தை வென்றவர்களாக இருப்பாங்க. சுகம் சாந்தியில இருப்பாங்க, சுகதாமத்துல சாந்தி தாமத்துல இருப்பாங்க. நாலாவது, அனைவருக்கும் தனித்தனி செக்ஷன் என்று பாபா எதை குறிப்பிடுகிறார்? சூக்ஷ்மலோகத்தில் இருப்பவர்கள் ஃபரிஷ்தாக்கள், சத்தியுகத்தில் இருப்பவர்கள் தேவதைகள் அப்படின்னார். அதுக்கப்புறம் இங்கு இருப்பவர்கள் மனிதர்கள், அவங்கவுங்களுக்கான செக்ஷன் தனித்தனி. அஞ்சாவது, எந்த தேக அபிமானம் வரக்கூடாது? நான் மிகவும் புத்திசாலி என்ற தேக அபிமானம் வரக்கூடாது. அதனால்தான் பாபா என்ன அதை பிரேக் பண்றதுக்கு தான் பாபா என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு, தாய்மார்களை முன்னுக்கு வைங்கன்ற. ஆகையால் தாய்மார்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். ஆறாவது, உலகத்தினருக்கு எந்த விஷயம் தெரியாது? இது இறுதி தீர்ப்பிற்கான நேரம் என்பது உலகத்தினருக்கு தெரியாது. ஏழாவது, சங்கமயுக பிராமணர்கள் என்றால் யார்? துக்கத்தின் பெயர் அடையாளமே தெரியாது, அது சொன்னாரு. ஏன்னா இப்படி சொல்லலாம், சுக வள்ளலின் குழந்தைகள். சங்கமயுக பிராமணர்கள் என்றால் யார்? சுக வள்ளலின் குழந்தைகள், மாஸ்டர் சுக வள்ளல். ஆகையால் சுக சொரூபத்தில் இருப்பார்கள், மற்றவர்களுக்கும் சுகம் கொடுப்பார்கள், துக்கதாமத்தில் இருந்து ஒதுங்கி இருப்பார்கள். இவங்க தான் பிராமணர்கள், பிராமணர்களுடைய அடையாளம். தந்தைக்கு யார் பிரியமானவர்கள்? யாருடைய உள்ளம் கள்ளங்கபடமற்றதாக இருக்கிறதோ, உலகத்தின் மாயாவி தந்திரங்களிலிருந்து விலகி இருக்கிறதோ, அந்த குழந்தைகள் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்கள். ஃபில் தி பிளாங்க்ஸ் பார்க்கலாமா? தேவதைகள் வாம மார்க்கத்தில் செல்லும் போது டேஷ் விடுகிறார்கள், விழ ஆரம்பித்து விடுகிறார்கள். இரண்டாவது, டேஷ் சகஜமானது, டேஷில்
உழைப்பு செய்ய வேண்டி இருக்கிறது. ஞானம் சகஜமானது, யோகத்தில் உழைப்பு செய்ய வேண்டி இருக்கிறது. மூன்றாவது, தத்து எடுப்பது என்றால் டேஷ், தன்னுடையவராக ஆக்கிக் கொள்வது. நாலாவது, சக்தி கிடைப்பதினால் டேஷ் ஆக ஆகிவிடுகிறீர்கள், தங்க புத்தியுடையவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அஞ்சாவது, அனைத்தையும் அர்ப்பணம் செய்கிறீர்கள் என்றால் டேஷ், அதன் பலன் 21 பிறவிகளுக்கு கிடைத்துவிடும். ஆறாவது, உங்களுடைய ஸ்லோகன் டேஷ், துக்கத்தை கொடுக்காதீர்கள், துக்கத்தை எடுத்து கொள்ளாதீர்கள். ஏழாவது, பாபா டேஷை தான் பார்க்கிறார், உண்மையான உள்ளத்தை தான் பார்க்கிறார். ஓம் சாந்தி. நாளைக்கு பாபா மீட்டு இன்னிலிருந்து முயற்சி செய்து மனநிலையை அதுக்கு ஏற்றவாறு வச்சுருந்தீங்கன்னா பாபா கொடுக்குற ரத்னங்கள், ஞானம், மகா வாக்கியங்கள் எல்லாம் என்ன ஆகலை, நல்லா நீங்கள் சேமிக்கலாம். பாத்திரம் க்ளீனாக வச்சுக்கோங்க. வீணெண்ணங்கள் மற்ற விஷயங்கள் அதெல்லாம் எல்லாம் இது பண்ணி க்ளீனாக வச்சுருந்தா பாபா கொடுக்குறதெல்லாம் சேமிப்பு செய்ய முடியும்.